எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறார்ல, அந்த சுற்றுப்பயணம் போகும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி கதறிட்டு இருக்காராமா. என்னை விட்டுட்டு எல்லாருமே போகிறீங்களே, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கதறாரு. அந்த கதறல் சவுண்டாக பஸ்ஸுக்கு வெளியில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு கதறிட்டு இருக்கார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கோகுல இந்திரா, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் திமுகவில் போய் ஐக்கியமாகறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ எடப்பாடி பழனிசாமியே சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, 10,000 கிலோமீட்டர் போயிட்டார், 100 தொகுதிகளை டச் பண்ணிட்டார், 34 நாட்கள் பயணம் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இவர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே திமுக பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. திமுக நல்லா பிளான் பண்ணி வேலை செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி யார் போனாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கார் போல. இப்போ கடந்துக்கிட்ட கதறி என்ன பண்ணார்? இப்போ எல்லோரும் வெளியில் போகும்போது பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். இப்போ அன்வராஜா போனார், கார்த்திக் தொண்டைமான் போனார், அதுக்கப்புறம் மைத்ரேயன் போனார். எல்லாரையும் போக விட்டுட்டு இங்கே நான் கட்சி விட்டு நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை தானே வெளியிட்டு இருந்தார். போகிறதுக்கு முன்னாடி இப்போ அன்வராஜா, கார்த்திக் தொண்டைமான், இவர் மைத்ரேயன்லாம் போகிறாங்கன்னா போகிறது தெரியாமல் இருக்கும், தெரியும், போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். இப்போ கதறி என்ன பண்ணேன்? இப்போ எல்லோரும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசியல் போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக இப்போ திமுக பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும்ல. இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் எந்த இடத்துலையுமே இருப்பாங்க. அந்த மரியாதை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பிடுவாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சதே நீங்கள் யாருக்கும் பிடிக்கலை. பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அங்கே கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. சும்மா இருந்தாவது ஏதாவது ஒரு 10 தொகுதியாவது ஜெயிச்சிருப்போம், பிஜேபியோட வேறு கூட்டணி வச்சு நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பல பேர் சொல்லியும் பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அதிருப்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தற்போதைய தகவல் என்ன அப்படின்னா, செல்லூர் ராஜும் கோகுல இந்திராவுமே அதிமுகவில் விலகி திமுகவில் போய் ஐக்கியமாறதா ஒரு தகவல் இருக்குது. செல்லூராஜ் ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமினால் புறக்கணிப்பட்டு தான் வர்றார். அதை நம்ம இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வர்றாரு. இப்போ செல்லூர் ராஜு நிற்கக்கூடிய அந்த தொகுதியை, அதை மதுரை மேற்கு தொகுதியிலேருந்து தான் செல்லூர் ராஜு வெற்றி பெறாரு. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா, பிஜேபி என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த மதுரை மேற்கு தொகுதியை நிற்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறதே இல்லை. பிஜேபி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறதில்ல. இப்போ அண்ணாமலையும் அதை தான் சொல்கிறாரு, நயினா நாகேந்திரன் அதை தான் சொல்கிறாரு, இப்போ தமிழிசை அதை தான் சொல்கிறாரு. இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஒரே ஒரு நாள் பிரச்சாரத்தில் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இன்னொரு இடத்துல போய் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி ஒரு பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் பண்ண உடனேயே அது முடிவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி வைக்கும்போதே அவங்களும் பிஜேபிக்காரவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் காய் நகர்த்துறாங்க. இப்போ அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அதிமுகவில் இருக்கிறவங்க யாருமே விரும்பலை. அதனால் வெளியில் என்ன வேஷம் போடுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி, இங்கே கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, நாங்கள் தனிச்ச ஆட்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கூட்டணி ஆட்சிக்கு ஒரு முடிவு பண்ணி தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ மதுரை மேற்கு தொகுதியை என்ன பண்ணுறாங்க, பிஜேபி நிற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மதுரை மேற்கு தொகுதியிலேருந்து தான் செல்லூர் ராஜு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ அம்மா காலத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் இருக்கும்போதும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக தான் இருந்தார். அப்போ அந்த தொகுதியை குறிவைத்து பிஜேபி வேலை செய்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த தொகுதி செல்லூர் ராஜு அந்த தொகுதியில் நிற்கிறதா தான் அவரும் வேலை செஞ்சிட்ருக்காரு. பிஜேபியும் என்ன பண்ணுறாங்க, மதுரை மேற்கு தொகுதியை குறிவைத்து தான் அவங்களும் வேலை செய்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் தொகுதியெல்லாம் ஒதுக்கின பின்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம், இப்போ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிகிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. இது செல்லூர் ராஜுக்கு பிடிக்கலை. தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போயிட்டு வந்தார் இல்லையா,
அதில் கீழடின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காரு செல்லூர் ராஜு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய காரில் ஏறுறதுக்காக பின்னாடி பின்பக்க கதவை திறந்து அவர் வந்து மேலே ஏற முயன்றிருக்காரு. நீங்கள் இந்த காரில் ஏறாதீங்க, இந்த வண்டியில் ஏறாதீங்க, நீங்கள் வேறு வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா பல பேர் இருக்கும்போது செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமி அவமதிச்சிருக்கிறாரு. இப்போ செல்லூர் ராஜு நம்பி வந்த நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, அவங்க செல்லூர் ராஜு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவட்டத்தையே வந்து நம்ம அவமதிக்கிறாரே, ஒரு அசிங்கப்படுத்துகிறாரே, அங்கே ஒரு மரியாதை குறைவான ஒரு செயல் தானே. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கோன்னா, சரிண்ணே நீங்கள் எல்லாம் உள்ளே ஏறுங்க, அங்கே இருக்கிற ஆளை வேணால் வேறு வண்டியில் நம்ம ஏற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இப்போ 4 பேர் மத்தியில் செல்லூர் ராஜு வந்து அவமதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து எப்படியாவது செல்லூர் ராஜு வந்து மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கிட்டு எப்படியாவது நமக்கு தோதான ஆளுக்கு அந்த டாக்டர் சரவணன் சொல்லியிருக்காரு இல்லையா, மதுரை பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து போட்டியிட்டார். அந்த சரவணனை எப்படியாவது மாவட்ட செயலாளர் போட்டுருன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுக்கு ஒரு இடைஞ்சல்கள் ஏற்படும் போது, அந்த நிதி சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறவே இல்லை. மதுரையில் வந்து முருகருக்கு வந்து மாநாடு நடத்தினாங்கல்ல, அந்த மாநாட்டு விழாவில் கலந்துக்கிட்டு மரணத்தை அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீடு வந்து அலங்கோலமாக கிடக்குது. அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் அந்த அவர் வச்சிருந்த பல கோடி ரூபாய் என்னமோ வந்து திருடு போனதாக வந்து சொல்கிறாங்க. இங்கே நின்றது யார் அப்படின்னா, அவர் மதுரையை சேர்ந்த ஒரு முக்கியமான திமுகனுடைய அமைச்சர் தான் இருக்காங்க. அவருக்கு தான் கால் பண்ணி சொன்னாராம் செல்லூர் ராஜு இந்த மாதிரி வந்து பணம்லாம் வந்து திருடு போயிடுச்சு, இதை என்ன பண்ணணும்னு தெரிலனா அப்படி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லியிருக்காரு திமுகனுடைய அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பக்கபலமாக வந்து நிற்கலை. அப்போ அந்த பணம் வந்து திருடு போன ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா திமுகனுடைய அமைச்சர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் மூலியமாக வந்து அந்த பணம் கிடச்சதாக சொல்கிறாங்க. 2026 சட்டசபை தேர்தலில் வந்து மதுரை மேற்கு தொகுதியில் நின்றோம்னா அது செலவுக்காக அந்த பணத்தை வச்சுருந்தார். கடைசியில் அதையே ஒருத்தர் ஆட்டை போட்டு போயிட்டான். அதை என்ன பண்ணார், மதுரையை சேர்ந்த திமுக அமைச்சர்கிட்ட சொல்ல அவர் வந்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து இது பணம் கிடச்சதை வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுவை இவர் ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே வர்றார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ மைத்ரேயன் போனார், அன்வர் ராஜா போனார், கார்த்திக் தொண்டைமான் போனார். அதுக்கடுத்து இவரும் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோகுல இந்திரா ஒரு பெண்ணாக இருந்து அரசியல் செய்து இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பிஐக்கு அழகு பார்த்தாங்க. சிவகங்கையில் வந்து அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவகங்கை அரசியல் வந்து ஒரு கோஷ்டி பூசல் அதெல்லாம் ஏற்பட்ட உடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்களே என்ன சொன்னாங்க, சென்னை அரசியலுக்கு அழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பியாக வந்து ஆக்குனாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் நிப்பாட்டி கோகுல இந்திராவை ஜெயிக்க வச்சாங்க. அமைச்சராகவும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பின்னாடி, இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி தலைமை ஏற்று அவர் வழியில் இவங்க போனவங்கள கோகுல இந்திராவுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் வந்து கொடுக்கறதில்ல. இங்கே இப்போ கழகத்தில் வந்து அவங்களும் ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய கோகுலேந்திரனுடைய போட்டோவை போட மாட்டேங்கிறாங்க. எந்த விதமான கட்சி நடவடிக்கையிலையும் அவர் வந்து கூப்பிட்றதே கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட கழக நிர்வாகிகளுடைய கூட்டம் வேறு நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து கோகுலேந்திரா அவங்க வந்து ஓப்பனாகவே வந்து பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து அரசியல் பண்ணியிருக்கோம், இங்கே மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, எங்களை யாரும் கண்டுக்கிறதில்ல, எங்களுடைய ஃபோட்டோக்கள் எதுவும் போடுறதில்ல, எங்களை மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து திரும்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து திரும்பவும் வந்து சிவகங்கை பக்கமே வந்து நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்கே எதுவுமே வந்து இல்லை. அதாவது கோகுல இந்திராவை வந்து மதித்து யாரும் கட்சிக்காரங்க வந்து ஒரு கட்சி நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி சார்ந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிடணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் யாருமே வந்து சீனியர்களுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் கொடுக்கறதில்ல, ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல, அவங்க கட்சி நடவடிக்கையில் கூப்பிட்றதில்ல, ஒரு போராட்டமாக இருந்தால் கண்டுக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. அம்மா காலத்தில் யாரெல்லாம் வந்து நல்ல மதிப்பு மரியாதையோடு இருந்தாங்களோ அதிமுகவில், இப்போ யாருக்கும்
அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் வந்து சரியான மரியாதை கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்போ இங்கே இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, தலைமை சரியில்லை, அவருடைய போக்கு சரியில்லை அப்படின்னா இப்போ வந்து கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போகிறாங்க. இப்போ அதிமுகவில் வந்து மூத்த உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜாவே வந்து கட்சியை விட்டு வெளியில் போயிட்டார். அன்வர் ராஜா போய் இப்போ திமுகவில் இணைஞ்சு திமுகவில் இப்போ வந்து மாநில இலக்கிய அணி தலைவராக அவர் ஒரு கௌரவமான ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு ராமநாதபுரம் சட்டசபை தேர்தல் நின்றார்னா கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். அவருக்குன்னு ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் வந்து இருக்குது. அதிலெல்லாம் சொல்ல முடியாது, அதை மறைச்சி பேசவும் முடியாது. இப்போ அந்த கோகுல இந்திரா, இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு, இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவில் வந்து எப்படியாவது திமுக பக்கம் போகிறது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து பரப்பப்பட்டு வருது. இந்த செய்திகள் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பேசுவது மூலியமாக தான் இந்த செய்திகள்லாம் வெளியில் வருது. இப்போ செல்லூர் ராஜு வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, மதுரை மேற்கு தொகுதி, இந்த மதுரை மேற்கு தொகுதியில் நான் நின்று வெற்றி பெற்ற தொகுதி, இங்கே வந்து பிஜேபி வந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த தொகுதியை தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் கண்டுக்கிறாமல் அவர் வாட்டில் கம்முன்னு இருக்கிறாரு. எதையுமே எதிர்த்து பேசாமல் கம்முன்னு இருக்கிறாரு. எதிர்த்து பேசணும் இல்லையா? நாங்கள் தான் கூட்டணி கட்சியினுடைய தலைமை, நாங்கள் தான் தொகுதிகளை முடிவு பண்ணணும், எங்களை மீறி நீங்கள் எப்படி செயல்படலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும். ஆனால் அவரால் பேச முடியலை. எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லி தான் தொண்டர்கள் வந்து விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமினால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியலை, அமைதியாக இருக்கிறது. இங்கே பல பேரை வந்து அதிமுகவில் வந்து திமுகவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் போல. அந்த நிலையில் தான் இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜுவும் இன்றைக்கி வந்து கோகுல இந்திராவும் அதிமுக விட்டு திமுகவுக்கு ஐக்கியமாகறதாக ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததே ஒரு சந்தர்ப்பவாதம் தான். இது ஒரு பொருந்தா கூட்டணி தான். இந்த கூட்டணியை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறல. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், அவங்களும் வந்து இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கல. இப்போ டி ஜெயக்குமாராக இருக்கட்டும், செம்மலையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கூட்டணியை வந்து யாரும் அதிமுகவை சார்ந்தவங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்ச தொண்டர்களும் சுத்தமாக வந்து ஏற்றுக்கல. இது ஒரு பொருந்தா கூட்டணி, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சொல்கிறத அப்படியே செய்கிறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடிகளுக்கு சரியான மரியாதை கிடைக்கிறதில்ல. கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியதான் ஒரு கட்சியின் தலைமையினுடைய ஒரு தலையாய பண்பு. அவனுக்கு என்ன இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல போய் நான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நிற்கணும். ஆனால் செல்லூர் ராஜுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமி எதுவுமே கண்டுக்கிறல. இப்போ செல்லூர் ராஜு அந்த தொகுதி மதுரை மேற்கு தொகுதியில் நிற்க போகிறாரா, இல்லை வந்து வேறு தொகுதிகளுக்கு மாற போகிறாரா அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்போ கோகுல இந்திராவுமே என்ன பண்ணிட்டாங்க, நீ அதிமுகவில் இதுவரையிலும் இருந்தோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அந்த மரியாதையும் கொடுக்கல, அப்போ நம்ம ஏன் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா. இது பூரா வந்து நடந்த சம்பவங்களின் தொகுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி மீது செல்லூர் ராஜு அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது நல்லா தெரியும். இதே கோகுல இந்திரா எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேசின அந்த வீடியோக்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்கள்லாம் திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் திமுகவும் ஒரு பக்கம் வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.